Daily. Taste the Daily. SVG-யின் பாரம்பரியமிக்க தூய்மையான பசுனை மற்றும் நாட்டு சர்க்கரை. நெப்போலியன் அப்படி என்ன தவறு பண்ணிட்டார்? இல்ல, அவர் மகனுடைய திருமணத்தை பொறுத்த வரைக்கும் அவர் செஞ்ச விஷயம்ங்கிறது உண்மையிலே நல்ல விஷயம். ரொம்ப புண்ணியமானவர், அப்படியே தூயவர், அப்படியே உண்மையானவருங்கிற மாதிரி நீங்க சித்தரிக்க ட்ரை பண்ணாதீங்க. சரி, என் மகனுக்கு உடம்பு முடியல, அவனுக்கு வைத்தியம் பார்க்கணும், அதனால அமெரிக்காவில் தான் அவனுக்கு வைத்தியம் இருக்குது, அதனால நான் நாடை விட்டு போகிறேன்னு சொல்லி போனவர் இங்கே வருது. மை பிரைம் கொஸ்டின், எதுக்கு பிஜேபியில் சேரணும்? உங்கள் கட்சியில் நாளைக்கு அதிகாரம் அடைஞ்சிட்டு நாளைக்கு இப்போ நெப்போலியன் போய் பிஜேபியில் சேர்ந்துருக்காரு, ஏன் அப்புறம் முதலமைச்சர் நாளைக்கு நெப்போலியன் வீட்டில் போய் சோறு தின்னாரு? அப்போ பிஜேபிக்காரன் வீட்டுக்கு போவீங்களா? இவன் மூலமாக இங்கே ஒரு நாசமாக போகிறதுக்குன்னா ஒரு 2 யூடியூப் சேனலுங்க இருக்காங்க. காசு கொடுத்து ஃப்ளைட் டிக்கெட் கொடுத்தா நாளைக்கு கேமரா தூக்கிட்டு பாரின்னு போயிடுறது. நீங்கள் பிரியாணி கடை திறந்துக்கிறேன்னு சொன்னாலும் சரி, எவன் வீட்டில் இலவுனாலும் சரி, எவன் வீட்டில் கல்யாணம்னாலும் சரி, வான்னா கூப்பிட்டுட்டு போயிடுவாங்க. தெரிஞ்சு தானே அவங்க அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க சார். அந்த பொண்ணு அப்பா அம்மா நாளைக்கு ஒரு பொண்ணு பெரிய இடத்துல போகுது, நம்மளால சம்பாதிக்க முடியாது, கோடிக்கணக்கில் பணம் கொடுக்க போகிறான், அமெரிக்காவில் செட்டிசன் ஆக போகுது, பொண்ணு ஒரு பெரிய இடத்துல நெப்போலியன் ஒரு நடிகர் குடும்பத்தில் என் பொண்ணு போய் கட்டிக்க போகுது, நல்லா இருக்கிறதுக்கு அவன் பையனா அவன் நாளைக்கு இந்த குடும்பத்தில் சம்மந்தம் பண்ணுவீங்களா? நீங்கள் நியாயமாக பார்த்தா உங்களுடைய மகனுக்கு நீங்கள் பர்மனெண்ட்டாக ஒரு நர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கணும். நீங்கள் நாளைக்கு ஆனால் ஒரு பொண்டாட்டின்னு சொல்லி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறீங்க. அந்த பிள்ளையால் குழந்தை பெற்றுக்க முடியாது. சார், நீங்கள் ஒரு பெண் பெற்றிருந்தா நாளைக்கு உங்களோடைய பொண்ணை இது மாதிரி ஒருத்தனுக்கு நீங்கள் கட்டி கொடுப்பீங்களா? நெப்போலியன் சொல்லுங்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக அரசியல் தளத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் சீமானா இருக்கட்டும், சவுக்கு சங்கரா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், எல்லாருமே சகட்டமெனிக்கு விமர்சனம் பண்ணுறீங்க. அது ஓகே. ஆனால் இப்போ நடிகர் நெப்போலியனை பற்றியும் எதிர்மறையாக விமர்சனம் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டிங்களே, என்ன காரணம்? சார், நெப்போலியனை விமர்சனம் செய்யணுங்கிற மாதிரியான விஷயங்கள் இல்லை. எனக்கு அரசியல் கட்சிகளை நான் விமர்சனம் செய்கிறேன் அப்படின்னா ஒருத்தருக்கு ஆதரவாக பேசிக்கொண்டு ஒருத்தரை எதிர்த்து பேசினாதான் நான் ஏதோ கூலிப்படம் மாதிரி ஆவேன். நான் யார் தவறு செய்தாலும் அப்போதைக்கு பேசக்கூடிய நெப்போலியன் அப்படி என்ன தவறு பண்ணிட்டார்? இல்லை, அவர் மகனுடைய திருமணத்தை பொறுத்த வரைக்கும் அவர் செஞ்ச விஷயம்ங்கிறது உண்மையிலே நல்ல விஷயம். என்ன சார், ஒரு தகப்பனாக மகனுக்கு செய்கிறது நல்ல விஷயம் சார். சார், ஒரு பொதுமக்கள் பார்வையிலையோ இல்லை அந்த பொண்ணோட தகப்பனாரோடையோ இல்லை அந்த பொண்ணோட வாழ்க்கையை பார்க்கக்கூடிய ஒரு சாமானிய மனிதனாக அவர் செய்கிறது தவறு சார். காசு இருக்குதுங்கிறதுனால, காசு இருக்கிற திமிரில் நாளைக்கு இதை நீங்கள் செய்கிறத எப்படி சார்? காசு இருக்கிற திமிரில் நெப்போலியன் ஆடிட்டார்னு சொல்கிறீங்க? ஆமாம், அப்புறம் கோடி கோடியாக சார், நான் தான் சொல்கிறேன், நீங்கள் அவரை பெரிய ஒரு ரொம்ப புண்ணியமானவர், அப்படியே தூயவர், அப்படியே உண்மையானவருங்கிற மாதிரி நீங்கள் சித்தரிக்க ட்ரை பண்ணாதீங்க. அவருடைய ஆரம்ப காலத்து வாழ்க்கையிலன்னு ஒரு குறுகிய பகுதி பார்த்தீங்க அப்படின்னா, அவர் KN நேருவோடைய அக்கா மகன். அவர் KN நேரு 89 வந்து அமைச்சராகிறப்ப இவர் அவர் கூட பிஏவாக தான் வாட்ட சாட்டமாக ஆள் வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு கூட இருந்தால் அரசியல்வாதிக்கு பந்தான்னு சொல்லி 4 பேர் சொந்தக்காரனை கூட வச்சிருக்க மாதிரி வச்சிருந்தார். பாரதி ராஜா வந்து இவர் மந்திரியாக இருக்கிறப்ப இவர்கிட்ட வந்து பத்திரிகை கொடுக்கறதுக்கு ஒரு கல்யாணத்துக்கு வந்தப்போ அப்போ பாரதி ராஜாட்ட இந்த மாதிரி என் சொந்தக்காரன் என் படம் நடிக்கணுங்கிறான், ஏதாவது சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி நேரு சொல்ல போக அப்பயும் அவர் வந்து வாங்க சென்னைக்குன்னு சொல்லி கடந்து போயிட்டார். அப்போ வந்து திரும்பி KN நேரு வந்து VP துரைசாமின்னு சொல்லி இப்போ சபாநாயகர் இப்போ பாஜகவில் இருக்கிற அவரோட ரொம்ப நெருங்கிய நண்பர் தான் பாரதி ராஜா. அவர்கிட்ட சொல்லி அழுத்தம் கொடுக்க போக தான் சரின்னு இவர் ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ண போக இவருக்கு வாய்ப்புகள் கொடுத்து படிப்படியாக இவர் சினிமா துறையில் வளர்ந்து வர்றார். சினிமா துறையில் நெப்போலியன் உச்சகட்டத்தில் பெருசாக இருந்தப்பயுமே இன்னும் பெருசாக சம்பாரித்து கோடிகளில் குளித்து உச்சகட்ட நடிகர்னு பேர் வாங்கினவர் கிடையாது. ஒரு நடிகர் எல்லாருக்கும் தெரியும், நல்ல நடிகர்னு சம்பாரிச்சது கிடையாது. ஐடென்டிக்கலி நீங்க இன்னைக்கெல்லாம் நாளைக்கு இப்ப விஜய்க்கு இத்தனை 1000 கோடி சொத்து இருக்குது, இவ்வளவு கோடியில பீக்ல இருந்தாரு, இவ்வளவு சம்பளம் வாங்கினாருங்கிறீங்க, அந்த மாதிரி கிடையாது. இப்ப இவருக்கு எப்ப இந்த வெளிச்சங்கள் வருது அப்படின்னா, திமுகவில் சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலில் நிற்கிறாரு, MLA ஆகிறாரு. அப்பயும் பெருசாலாம் சம்பாதிக்கிற MLAல என்ன சம்பாதிக்க முடியும்? இப்படியே டிராவல் ஆகிறப்ப அடுத்த MLA எலெக்ஷன்ல நிற்கிறாரு, தோத்துடுறாரு சென்னையில் நின்று. யாரோ அவருடைய நண்பர் ஒருத்தர் சரி எப்படி இருந்தாலும் அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் சும்மா தானே இருக்க போகிறீங்க, அதனால் கொஞ்சம் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ஒரு IT கம்பெனி ஆரம்பிப்போம். அப்போல்லாம் இங்கே IT கம்பெனினா யாருக்குமே என்னன்னே தெரியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்ல போக இவர் எதேர்ச்சியாக கொஞ்சம் சின்ன லெவலில் ஆரம்பிக்க போக எதிர்பாராத வகையாக அப்படி இந்த இதுன்னு சொல்கிற மாதிரி வானத்தை பொழந்துக்கிட்டு பணம் கொட்டுச்சுங்கிற அளவுக்கு நெப்போலியனுக்கு அந்த கம்பெனி எக்கச்சக்கமான பணங்கள் சம்பாரித்து கொடுத்துருச்சு. இந்த பணம் சம்பாரிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, நம்ம ஏன் நாளைக்கு MLA எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணோம், நம்ம பணத்தை கொடுத்து MP சீட்டு கேட்போம்னு சொல்லி 50 கோடி ரூபா பணம் கட்டி எனக்கு MP சீட்டு கொடுங்கன்னு திமுகவில் கேட்குறாரு. அது எங்கே கேட்குறாரு? பெரம்பலூரை ஏன் கேட்குறாருன்னா, அது ரிசர்வ்டாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே R ராசா MP-யாக இருந்தார், மத்திய மந்திரியாக இருந்தார். அது பொது தொகுதியாக மாறிடுச்சு. அதனால் R ராசா ஊட்டிக்கு போயிட்டார்.
பெரம்பலூரில் அவர் சொந்த ஊர் நின்றுக்கிட்டு இருந்தவர் பொது தொகுதி மாறினோன்னா அவர் ரிசர்வ்டுக்கு போயிட்டார். இவர் பொது தொகுதி ஆனவொன்னே இந்த இடத்துல நாளைக்கு நெப்போலியன் கேட்குறாரு. அதர் சைடு யார் அப்படின்னா கேஎன் நேருடைய தம்பி கேஎன் ராமஜெயம் சீட்டு கேட்குறாரு. இவளுக்கு 2 பேத்துக்குள்ளார பயங்கர சண்டை யாருக்கு சீட்டுன்னு. அப்போ கலைஞர் நேருவை கூப்பிட்டு ஏன் உன் குடும்பத்தில் தான் மந்திரியும் இருக்கணும், உன் குடும்பத்தில் தான் எம்பி இருக்கணும், எல்லாமே உன் குடும்பத்தில் இருக்கவனுக்கே கொடுக்கணுமான்னு கோவத்தில் சத்தம் போட்டு நெப்போலியனை கேண்டிடேட்டாக அறிவிச்சிடுறாரு. நாளைக்கு நெப்போலியன் நாளைக்கு தோக்கணும்னு இவங்க வேலை பார்க்குறாங்க. அதை மீறி சில சூழ்நிலைகள் நெப்போலியன் ஜெயிச்சிடுறார். ஜெயித்த பிறகு மறுபடியும் தான் பணம் கையில் புழங்குதில்ல, சரின்னு 100 கோடி ரூபா பணத்தை கொடுத்து எனக்கு மந்திரி கொடுன்னு கேட்குறாரு. எப்படி சீட்டுக்கு பணம் கொடுத்தோன்னா காசு புழங்குதுன்னொன்னே மந்திரி கொடுங்க அப்படின்னோன்னா மத்திய அமைச்சர் ஆயிடுறாரு. மத்திய அமைச்சர் ஆன பிறகு சில சூழ்நிலையில் கேஎன் நேரு ஸ்டாலின் கிட்ட நெகட்டிவாக நெப்போலியனை சொல்லி ஸ்டாலினுக்கு ஆகாத நபராக நெப்போலியனை மாற்றி விட்டார். ஏன்னா சட்டசபையில் இருந்த வரைக்கும் நெப்போலியனுக்கும் ஸ்டாலினுக்கும் நல்ல ஒரு இணக்கமான பழக்கம் இருந்துச்சு. இந்த தம்பிக்கு கிடைக்க விடாமல் இவனுக்கு சீட்டு வாங்கிட்டான் அப்படிங்கிற ஒரு கோபத்தில் நேரு என்ன பண்ணிட்டாரு, ஸ்டாலின்ட்ட உங்களை ஆளாம் திட்டிவிட்டாங்க, அவன் கிடக்கிறான் பைத்தியம்ட்டாங்கன்னு சும்மா நாளைக்கு இவர் பேசாதெல்லாம் சொல்லி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி விட்டோன்னா நெப்போலியன் போய் அழகிரிக்கிட்ட சரணடைஞ்சிடுறாரு. அவர் மத்திய மந்திரியாக இருக்கார். கேபி ராமலிங்கம், நெப்போலியன் இவங்க எல்லாமே அழகிரியோட லெஃப்ட் ரைட்டு மாதிரி ஆயிடுறாங்க. ஸோ இந்த அண்ணன் தம்பி சண்டைக்குள்ளார இவருக்கு அழகிரி பின்னாடி இருக்கிற 4.5 வருஷம் மத்திய மந்திரியாக இருந்தார். கோடிகளில் கொளித்தார். சரியான டிபார்ட்மெண்ட்டு, தொகுதிக்கு வர்றது கிடையாது, யாருக்கும் செய்கிறது கிடையாது. அவர் அமைச்சராக இருந்தப்போ அவர் சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் கொண்டு போய் யூஎஸ்ஏல இந்த ஐடி கம்பெனினால தான் இது நல்லா டெவலப் ஆகணும், நம்ம அதனால் இந்த தொழிலில் நல்லா பணத்தை போடணும்னு சொல்லி சம்பாதிச்ச பணத்தெல்லாம் அமெரிக்காவில் கொண்டு போய் திணிச்சிட்டார். இப்போ நாளைக்கு திணிச்சாரு. இங்கே உடனே அரசியல் எல்லாம் பதவி ஆசையெல்லாம் நான் அனுபவிச்சிட்டேங்கிறப்ப என்ன சொல்லிட்டாரு, என் மகனுக்கு உடம்பு முடியல, அவனுக்கு வைத்தியம் பார்க்கணும், அதனால் அமெரிக்காவில் தான் அவனுக்கு வைத்தியம் இருக்குது, அதனால நான் நாடை விட்டு போகிறேன்னு சொல்லி போனவர் இங்கே வருது. மை பிரைம் கொஸ்டின், எதுக்கு பிஜேபியில் சேரணும்? திமுக தானே உன்னை வாழ வச்சது. ஒரு நடிகராக நீ ஆனதுக்கு காரணமும் கேஎன் நேரு, ரைட்டா? கேஎன் நேரு சொல்லாமல் பாரதி ராஜா அவனுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்க போறாரா? கேஎன் நேரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுற அளவுக்கு அவரை திமுகவில் அமைச்சராக இருந்ததுனால தானே நாளைக்கு அவர் நாள் ரெக்கமெண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. உன்னை நடிகராக்கியது திமுக, உன்னை சட்டமன்ற உறுப்பினராக்கியது திமுக, உன்னை மத்திய அமைச்சராக்கியது திமுக, உனக்கு எம்பி சீட்டு கொடுத்தது திமுகங்கிறப்ப நீ நாளைக்கு 4.5 வருஷம் சம்பாரிச்சுட்டு நீ நாளைக்கு பரவாயில்ல கலைஞரே இறந்தாலும் நான் நேரடி அரசியல் இல்லை, ஆனால் என்றைக்கு நான் திமுக காரன் தான் சொல்லியிருக்கணும்ல. நீ நாளைக்கு கொள்ளை அடிச்சு விட்டு வெளிநாட்டுக்கு போகிறப்ப எதுக்கு பிஜேபியில் சேர்ந்த? அப்போ அந்த பணத்தை காப்பாற்றுவதற்கு நாளைக்கு நீ ஒரு இடத்துல போய் அடைக்கலம் அடைஞ்சாதான், தேசிய கட்சியில் இருந்தால் தான் அவன் நாளைக்கு பணத்துக்கு உங்ககிட்ட வந்து தொந்தரவு பண்ண மாட்டான்னு பிஜேபியில் சேர்ந்துட்டு யூஎஸ்ஏக்கு போயிட்டேன். யூஎஸ்ஏக்கு போனதுக்கு அப்புறமேலு கேஎன் நேருக்கும் நெப்போலியனுக்கும் இருந்த சுமூகமான உறவுகள் இப்போ மேம்பட்டுருச்சு. முன்னாடி சண்டையில் இருந்தது, ராமஜெயம் தான் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் காலப்போக்கில் இவங்களுக்குள்ளார நெருக்கமாயிட்டாங்க. ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கேஎன் நேருவோடைய நிறுவனம் இன்னைக்கு அமெரிக்காவில் ரியல் எஸ்டேட் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே நாங்கள் பிளாட்டு போட்டு விற்றது போக இப்போ டாலர்ஸில் எல்லாம் முருகன் டாலர் மீறி நாங்கள் இப்போ யூஎஸ் டாலர் அளவுக்கு போயிட்டாங்கிற மாதிரி அவங்க அந்த ரவிச்சந்திரன் அவருடைய சகோதரர், அவர் தான் ட்ரூ வேல்யூ ஹோம்ஸோட கம்ப்ளீட்டான மேனேஜிங் டைரக்டர். அவங்க கம்ப்ளீட்டாக அங்கே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோடைய அரசியல் ரீதியாக நேரு சம்பாதிக்கக்கூடிய கருப்பு பணங்கள் அமெரிக்காவுக்கு நெப்போலியன் மூலமாக போய் தான் பணத்துக்கு ஒயிட்டாக மாறுது. இப்போ இவங்களுக்குள்ளார இந்த ஃபேமிலி டிரான்சாக்ஷன் இருக்குது. இதற்கு அப்பாற்பட்ட சொல்கிறேன், நம்ம கடந்த முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அமெரிக்காவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனப்போ 2 நாட்கள் நெப்போலியன் வீட்டில் தான் தங்கியிருந்தார். இப்போ ஏன் நாளைக்கு திருச்சி சூர்யா பிஜேபிக்கு போயிட்டு வந்தாங்கிறப்ப நான் ஆகாதவனாக இருக்கிறப்ப உங்கள் கட்சியில் நாளைக்கு அதிகாரம் அடைஞ்சிட்டு நாளைக்கு இப்போ நெப்போலியன் போய் பிஜேபியில் சேர்ந்துருக்காரு, ஏன் அப்புறம் முதலமைச்சர் நாளைக்கு நெப்போலியன் வீட்டில் போய் சோறு தின்னாரு? அப்போ பிஜேபிக்காரன் வீட்டுக்கு போவீங்களா? அப்போ நாளைக்கு அவங்க கூட நாளைக்கு பேசுவீங்க அப்படின்னா பரவாயில்லையா? மற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உங்கள் வீட்டுக்கு வரணும்னு எதிர்பார்க்குறீங்க, ஆசைப்படுறீங்களா? என்னை வந்து இந்த நீ இனத்துறாயி திமுகலேருந்து வெளியில் போய் நீ அங்கே இருந்துட்டு என்ன பேசுனேன்னு சொல்கிறவங்க, அவர் திமுகவில் இருந்துக்கிட்டு அழகிரி கூட இருந்துக்கிட்டு உங்களை திட்டிக்கிட்டு தான் இருந்தார். இப்போயும் திமுகவே வேணான்னு பிஜேபிக்கு போன ஒரு வீட்டில் நீங்கள் போய் சோறு சாப்பிட்றீங்களே, அப்போ நாளைக்கு நேரு நாளைக்கு சொல்கிறாருன்னு என்ன வேணாலும் செய்வீங்களா? இதெல்லாம் சரி, இதெல்லாம் இவருக்கு இருக்கிற பணங்கள் ஐடியை மீறி அவர் அங்கே போய் விவசாயம் பண்ணுறாரு. அமெரிக்காவில் இங்கே தான் விவசாயம் உங்களுக்கெல்லாம் கேவலமாக போச்சு. அமெரிக்காவில் மின்டிங் மணிங்குவாங்க, இருக்கிறதுலே உச்சக்கட்ட ஒரு 10 ரூபாயை வச்சு எப்படிங்க 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறது அப்படின்னு கேட்டால் போய் விவசாயம் பாருங்க. அப்படி ஆயிடுச்சு அமெரிக்காவில். இவர் கிட்டத்தட்ட வந்து அந்த குதிரைங்களுக்கு புல் போடுவாங்க, அது ஏதோ 30 அடிக்கு வளருமா, அது மிஷின் வச்சு தான் அறுத்து நாளைக்கு அதை பேக் பண்ணி அங்கே எல்லா குதிரைகளுக்கும் பேக் பண்ணுறது. அதுதான் அந்த விவசாயத்தில் ரொம்ப டிமாண்டில் இருக்கிறது போல். அந்த குதிரைகளுக்கு அந்த செடி அந்த புல் போடுறது மட்டுமே 300 ஏக்கருக்கு மேலே வாங்கி வச்சுருக்காரு. நீங்கள் அமெரிக்காவில் 1 ஏக்கர் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம ஊர் காசுக்கெல்லாம் ஓட்டு பாருங்கள். அதுமாரி விவசாயத்தில் எவ்வளவோ லெவலுக்கு போயிட்டார்.
இவர் ஃபஸ்ட்டு இது கம்முன்னு இருந்தவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய மகன் வந்து கொஞ்சம் ஹேண்டிகேப்டு ஃபேக்டரு, கொஞ்சம் டிசேபிள்டில் இருக்காருன்னு சொல்லிட்டு இர்ஃபான்னு சொல்லி இந்த யூடியூபர் இருக்கான் பாருங்க, அவன் வந்து அவனுக்கு ஃபோன் போட்டு என் பையன் வந்து உன்னோட மிகப்பெரிய ஃபேனு, அதனால் அவன் கூட பார்க்கணுன்னு நினைக்கிறான், அதனால் நீ எனக்காக ஒரு தடவை வரணும்னு அவனுக்கு பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் ஃப்ரீ போட்டு கொடுத்து இவனுக்கு எல்லாம் அக்கமடேஷன் போட்டு கொடுத்து வாங்கங்கிறாங்க. இவன் போகிறப்பெல்லாம் அந்த பிஸ்னஸ் கிளாஸில் எப்படி இருக்கும், இங்கே போனால் என்ன கிடைக்கும்னு, சரி இதை வச்சுட்டு நாளைக்கு அவர் தான் ஏற்பாடு பண்ணி தராங்கிறாரு, இதை வச்சு ஒரு 4 வீடியோ போட்டுருவோன்னு சொல்லிட்டு அங்கே போகிறான் இவன். ஆமாம், ஹோம் டூரு, நெப்போலியனோட ஹோம் டூரு, அவங்க வீட்டில் அவங்க பையனை கூப்பிட்டது, இவனுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தது, இவங்க போய் கேஎஃப்சியில் தின்னதுன்னு ஒரு 4-5 வீடியோ போடுறான். போட்டதுக்கப்புறம் எல்லா வீடியோவும் 10 லட்சம் 20 லட்சம் வியூஸ் போயிடுது. நெப்போலியனுக்கு இத்தனை வருஷம் சினிமாவில் நடிச்சு கூட இவ்வளோ பிரபலமானதில்லை, இந்த யூடியூப்பில் இவனால் இவ்வளோ பெரிய புகழ் வந்துருச்சுங்கிறத அவருக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்திருச்சு. இதை இப்போ திரும்பி என்ன செய்கிறாரு அப்படின்னா, இவருடைய மகனோட திருமணத்திற்கு இதை திரும்பி பிரபலப்படுத்துவதற்காக இர்ஃபானை அமெரிக்காவுக்கு வர வச்சு இவன் மூலமாக இங்கே ஒரு நாசமாக போகிறதுக்குன்னு ஒரு 2 யூடியூப் சேனலுங்க இருக்காங்க. காசு கொடுத்து ஃப்ளைட் டிக்கெட் கொடுத்தா நாளைக்கு கேமரா தூக்கிட்டு ஃபாரின் போயிடுறது. நீங்கள் பிரியாணி கடை திறக்கிறேன்னு சொன்னாலும் சரி, எவன் வீட்டில் இலவு இருந்தாலும் சரி, எவன் வீட்டில் கல்யாணம்னாலும் சரி, வான்னா கூப்பிட்டுட்டு போயிடுவாங்க. இவங்க இர்ஃபானை வச்சு இந்த சேனல்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் அவங்கள இந்த கல்யாணத்தை ஃபோக்கஸ் பண்ணி எல்லா நடிகைகள் கொண்டு பெய்டு சார். நீங்கள் குஷ்பு, மீனா இந்த மாதிரி எல்லாம் மூத்த நடிகைகள்லாம் போகிறாங்கல்ல, சுஹாசினிலேருந்து எல்லாத்துக்குமே பணம் கொடுத்து பேமெண்ட், ஒரு 2 நாள் வந்து தங்குறாங்கன்னா 2 நாளைக்கும் பேமெண்ட்டு. இது அவ்வளவும் நீங்கள் எதுக்கு செய்கிறீங்க, பணத்துமுறை தானே சார். நீங்கள் உங்கள் பையனுக்கு தான் பார்க்கணுமா? ஆமாம், பணம். நீங்கள் பையனோட பிரியத்தில் நீங்கள் திருமணமே செஞ்சாலும் பாசமாக கூட அப்பாவுடைய பார்வையில் பார்க்கலாம். வரேன், நீங்கள் பையனோட திருமணமாக இருந்தால் கூட 4 செவத்துக்குள்ளே நாளைக்கு சொந்தக்காரவங்களை கூப்பிட்டு வச்சு முடிச்சுட்டு போகலாம். இதை நீங்கள் என்ன இப்போ ஊருக்கு யாரும் சாதிக்காத என்னமோ பேச சாதிச்சிட்டிங்கன்னு அப்படியே நீங்கள் அந்த பொண்ணை குலதெய்வங்கிறத அவங்க உடனே அழுகுறாங்க, இவர் உடனே வேணாங்கிறாருன்னு இதுக்கு ஒரு தம்ப்நெயில் கார்டு போட்டு ஒரு வீடியோ போட்டு, இது எதுக்கு சார் ட்ராமா கம்பெனி? இந்த இடத்துல நெப்போலியனை ஒரு அப்பா ஸ்தானத்தில் வச்சு பார்க்கலாம்ல. தன்னுடைய மகனுக்கு இப்படி குறைகள் இருக்கிறதுனால கல்யாணமே ஆகாது அப்படின்னு கூட நினச்சிக்கிட்டு இருந்திருக்கலாம். ஒருவேளை இப்போ அதெல்லாம் தாண்டி தடைகளை தாண்டி இப்போ கல்யாணம் நடக்கிறதுனால ஒரு ஹாப்பினஸில், ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற விதமாக அதை பார்க்கலாம். ஒரே புள்ள தான், அதனால் எனக்கு ஆசைப்பட்டதெல்லாம் நான் செஞ்சுக்கிறேன்னா பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு பிள்ளை கிடையாது, இன்னொரு பிள்ளையும் இருக்குது, அது நல்லாவும் இருக்குது, நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்கிறப்ப இது உங்களுக்கு தேவையில்லாதது. இன்னொன்று, அந்த பையனோட இப்போ ஒரு புரிதலுக்கே சொல்கிறேன், இப்போ சொல்கிறது தவறு தான். மா சுப்பிரமணியன் ஹெல்த் மினிஸ்டர் இருக்கார்ல, அவருக்கும் இதே மாதிரியான கண்டிஷனில் ஒரு பையன் இருந்தா. அப்படி அவங்க கடைசி வரைக்கும் அவங்க அப்பா அம்மா 2 பேரும் கூடயே வச்சு பார்த்துக்கிட்டாங்களே தவிர சமீபத்தில் கூட தவறிட்டா அப்படி அந்த பையன். இதுதான் நாளைக்கு ஒரு பெற்றவங்களாம் கடைசி வரைக்கும் அவங்க எந்த குறையும் இல்லாமல் வச்சு பார்த்துக்கிட்டு, சார் ஒரு சாதாரண மனிதனின் இயல்பு வாழ்க்கை லைஃப் ஸ்பேன் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு கூட இவங்களோட பாதி கூட இருக்காது சார். அவங்களால முழுசாக அவங்க வாழ்க்கையை வாழ முடியாது, எவ்வளோ நாள் அவங்க இருப்பாங்கன்னே தெரியாது. அண்ட் ஒன் மோர், நீங்கள் ஐவிஎஃப் மாதிரி அவங்ககிட்ட க்ளோன் பண்ணி ஏதாவது எடுத்து நீங்கள் இன்னொரு குழந்தை பிறக்கணும்னு நினச்சாலும் 99% பிறக்கிற குழந்தையும் அந்த பையன் மாதிரி தான் பிறக்குங்கிறாங்க. எப்படி சொல்கிறீங்க இந்த விஷயம்? மருத்துவர்கள் பேசுகிறாங்க, இதே யூடியூப்பில் டாக்டர்ஸுங்க, யூஎஸ்சில் இருக்கக்கூடிய கைனகாலஜிஸ்டே நாளைக்கு லேடி டாக்டர் ஒருத்தவங்க பேசுகிறாங்க, டியூ டு திஸ் பேட்டர்ன் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸ் இவங்க கிட்ட இருந்து நீங்கள் ஸ்பேம்ஸ் எடுத்து நாளைக்கு அந்த பிள்ளைகிட்ட நாளைக்கு நீங்கள் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலுமே 99% அந்த இஷ்யூ. ஏன்னா பெரும்பான்மையாக ஆண்களுடைய ஒரு நடவடிக்கைகள், குணாதிசயங்கள், அவங்களோட நேச்சர் ஆஃப் ஜீனுங்கிறது தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் பேபி ஃபார்மேஷன்லங்கிறப்ப 99% அது தாங்கிறாங்க சார். நான் உனக்கு ஒரு புரிதலுக்கே கேட்குறேன், நீங்கள் நிறையா, நான் ஒரு வழக்கறிஞராக கேஸ் பார்க்குறதுனால சொல்கிறேன், நீதிமன்றங்கள் ஃபேமிலி கோர்ட்லலாம் நீங்கள் கேட்குறீங்களா இல்லைன்னு தெரியல. நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு கேஸு, ஒரு பொண்ணு கூண்டில் ஏறிட்டு ஜட்ஜுக்கிட்ட, நான் வந்து எனக்கு என் ஹஸ்பண்ட் வேணாம், ஏன் அப்படின்னா நான் பெரிய தனுஷ் ஃபேனு, என் தனுஷ் படத்துக்கு ஒரு நாள் ஆச்சு என்னை ஃபஸ்ட் ஷோ படம் வந்தோன்னே கூப்பிட்டு போன்னு சொல்லுவேன், இவன் ஒரு நாள் கூட என்னை கூப்பிட்டு போனதில்ல, ஆஃபீஸ்ன்னு போயிடுறான், அதனால் இவன் வேணாங்குது. நிஜமாக நடந்ததா? அது நான் சும்மாவா சொல்கிறேன், உண்மையான சண்டை. டைவர்ஸ் காரணம் என்னன்னு ஜட்ஜி கேட்குறதுக்கு இதுதான் சொல்கிறாங்க. இதில் என்ன ப்ரைமரி ஃபேக்டர்னா, வீட்டுக்காரரு தனக்கு வேலை மட்டுமே முழு கவனம் இருக்கிறாரு, எனக்கு அட்டென்ஷன் கொடுக்கலங்கிறது தான் மெயினாக. எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க அதை செய்ய அவர் மறுக்கிறாருங்க, இதுதான் கிளைம் ஃபேக்டர். ஓகே, இப்போ இதில் மேட்ரு என்னென்னா, இப்போ வேலைன்னு அலைகிறாரு, என்னை கண்டுக்க மாட்டேறாரு, எனக்கு தேவையானதை செய்ய மாட்டேங்கிறாருங்கிற மாதிரி தான் உடல் தேவைகளும் வரும்.
நாளைக்கு பொருளாதார தேவைகள், தனக்கு ஆசைப்படுறத வாங்குறதை மீறி அவங்க உடம்புக்குன்னு தேவையான சில விஷயங்களே ஆண்கள் கொடுக்கலன்னா நிறைய இல்லீகல் அஃபேர் இல்ல இது இயற்கை இயற்கை ஆமா. நேச்சர். எஸ் வெளியில இல்லீகல் அஃபேர் வச்சிருக்க நிறைய லேடிஸ்ட கேட்டாலும் நாளைக்கு அவன் புருஷன் வந்து என்னை கண்டுக்க மாட்டாரான், அதனால நான் வேற இடத்துல தேடினேன் அப்படின்னு சொல்றதுதான் நாளைக்கு பெரிய இடத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒன்றும் இந்த இல்லாத பாசிட்டிவான கல்யாண விஷயத்துல இப்படிப்பட்ட நெகட்டிவான விஷயங்கள் பேச வேண்டாம்னு எனக்கு சரி தோணுது. எப்படி சார் பேசாம இருப்பீங்க? அப்ப பொண்ணோட லைஃப் என்னங்கிறீங்க? அதுக்கு நீங்க வாங்கங்கிறேன். நீங்க இல்லாமல் கொடுக்காமல் இருக்கிறப்ப வெளியில போய் தேடுறவங்க அந்த பொண்ணுக்கு நாளைக்கு நீங்க கடைசி வரைக்கும் நாளைக்கு அவன் அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரியான ஒரு கம்ஃபர்ட் ஜோனே கிடையாதுல்ல. நான் தான் சொல்றேன்ல, அரசியலில் இருக்கிற பெரும்பான்மையானவர்கள் பதவி வேணும், மந்திரி ஆகணும், எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும்னு ஆசையில ஓடுவோம், வெறித்தனமா ஓடுவோம். ஆனா நீங்க அந்த பதவி வந்ததுக்கப்புறம் ஐயோ ஏன் தான் அந்த பதவி, நான் இது வரைக்கும் நான் அமைச்சர்கள்ட்ட பல பேர்கிட்ட கேட்டிருக்கேன். முதல் தடவையாக இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பல பேர் பெரிய தலைவலியாக இருக்குதுங்க, மந்திரியே வேணாங்க, நிம்மதியாக இருக்கணுங்கிறாங்க. 2 மந்திரிங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு தெரியுமா? யங்ஸ்டர்ஸ், நான் சொல்கிறது ரொம்ப சிறு வயசு அமைச்சர்கள் 2 பேர் இது வரைக்கும் ஹார்ட் அட்டாக் திருச்சி ஆகிருக்காங்க. சேர்ந்த ஒரு அமைச்சரா? 2 பேருக்கு வந்திருக்கு. அவர் தஞ்சாவூர் ஒருத்தர், திருச்சி ஒருத்தர், அடுத்த திண்டுக்கல்ல ஒரு எம்எல்ஏ ஒருத்தர், ஒரு அமைச்சருடைய மகன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார், அவருக்கு ஆயிருக்குது. அப்ப அவ்வளவு தூரம் அந்த அமைச்சர்கள் வேலை ப்ரெஷர் பாக்குறாங்க. ஃபேக்டருங்கிறது நீங்கள் ஓடுவீங்க அந்த பதவி ஆசைக்காக, ஆனால் அந்த ப்ரெஷர் வந்தோன்னா நாளைக்கு மண்டே பிச்சுக்கலாம் போல ஆயிரும். இதே மாதிரி தான் இன்னைக்கு அந்த பொண்ணு நல்ல குடும்பத்துக்கு போகிறோம், ஆகா இந்த கார் என்னதான், இந்த வீடு என்னதான், ஓ தோட்டம் என்னதான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் அது போதே தவிர நாளைக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தானே அதுக்கப்புறம் அது என்ன இழக்குதுங்கிறத உணர ஆரம்பிக்கும். சார், நீங்கள் ஒரு பெண் பெற்றிருந்தா நாளைக்கு உங்களோடைய பொண்ணை இது மாதிரி ஒருத்தனுக்கு நீங்கள் கட்டி கொடுப்பீங்களான்னு எப்போலையும் சொல்லுங்கள். அதாவது இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ரைட்டு, ஒரு தகப்பனாக ஒரு மகனுக்கு நீங்கள் செஞ்சது நியாயம் நீங்கள் பேசுகிறீங்கல்ல, அப்போ உனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, இல்லை உன் குடும்பத்தில் உங்கள் அண்ணன் தம்பிக்குள்ளார ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணை உன் குடும்பத்தில் இருக்க பொண்ணை கூப்பிட்டு வந்து நீ உன் சொந்தக்காரத்தில் பொண்ணே இல்லையா, ஏன் கொடுக்கல, ஏன் கட்டலை, அவர் ஏன் உங்கள் குலதெய்வம்னு சொல்கிற அளவுக்கு இந்த பொண்ணை சொல்கிறாருன்னா, பல இடங்களில் போய் என்ன இப்படி உன் பிள்ளைய வச்சுட்டு நீ என்கிட்ட வந்து கேட்குறேன்னு நாளைக்கு விளக்கமாத்தில் அடி வாங்கினதுனால தானே அந்த வார்த்தை வருது. ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் நாளைக்கு சார் நான் தான் சொல்கிறேன்ல, 10,000 ரூபா சம்பளம் கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில் 10,000 கோடி ரூபா சொத்துக்கு நீதாம்மா அதிபதினு சொன்னால் அவங்க அப்பா அம்மா நம்மளால தான் நான் செய்ய முடியல, புள்ள ஏதோ நல்ல இடத்துல போய் வாழட்டும், நல்லபடியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்மூடித்தனமாக வசதிகள் இருந்தால் போதும், பெண்ணு கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சி அனுப்புகிறாங்க. ஆனால் அது மட்டும் போதுமா அப்படிங்கிறத நம்ம இயற்கையாக பேசி தானே ஆக வேண்டியது இருக்குது. இது பணத்திமிருனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் தான். இதையும் நாளைக்கு ப்ரமோட் செய்கிறதுக்கு ஒரு 4-5 யூடியூப் சேனல்கள் தூக்கிட்டு போயிட்டு என்னமோ பெரியவங்க தியாகின்னு பேசுகிறத எப்படி ஏற்றுக்க முடியும்? Taste Daily. Taste the Daily. SVG-யின் பாரம்பரியமிக்க தூய்மையான பசுனை மற்றும் நாட்டுச் சர்க்கரை